பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல பகல் காலம் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாவின் வல்லமையை குறித்து நாம் ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நாவினுடைய வல்லமையும் அதனுடைய அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாவு ஸ்தோத்திரம் உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், பூமியிலே ஒருவன் அல்லேலூயா ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் அந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாகவே அந்த நாவு இருக்கிறதுனால தான் சில காரியங்களை நம்ம கேட்டு ஸ்தோத்திரம் ஒரு கடையில் போனால் கூட ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பொருள் வேணும் என்றால் கேட்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பகுதியை கேட்கக்கூடிய அறிவோடு நாம் கேட்டால் அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது. படிக்கிற இடத்தில் நம்ம நாவுகளை பயன்படுத்தும் போது அந்த ஸ்தோத்திரம் அறிவுகளை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் கேட்டு புரிந்து கொள்ளலாம். நாவினாலே நமக்கு ஸ்தோத்திரம் ஆகாரங்கள் கேட்டு நாம் வாங்கி கொள்ளலாம். நாவினாலே ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே சமயத்தில் நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கெட்ட வார்த்தைகள் பேசினால் அதற்குள்ள கனியை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே நமக்கு தெரிகிறது பரலோக ராஜ்யமும் அல்லேலூயா அதே போல நரக ராஜ்யமும் இந்த நாவில் தான் நம்ம காண முடிகிறது. ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு போகணும்னு சொன்னால் இந்த நாவை கொண்டு நாம் பிரசங்கிக்கும் பொழுதுதான் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவன் அல்லேலூயா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளக்கடவன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் கூட பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக வியாதிகள் அல்லேலூயா அந்த வியாதிகளை கட்டவிழ்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிசாசின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய் தேவனுடைய நாவு நமக்கு ஸ்தோத்திரம் பயன்பட்டதை நமக்கு பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இதே போல தான் நாவை நாம் எந்த அளவுக்கு தெளிவாகவே நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து நமக்கு பார்க்கும்போது செங்கடல் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தின நேரத்தில் அந்த நாவை அவர் பயன்படுத்தினார். காரணம் என்னவென்றால் நாவுக்கு உள்ளே அதனுடைய உள் அடி ஆழத்திலே நம்ம என்ன சேகரித்து வச்சிருக்கிறோமோ, என்ன கிருபை வச்சிருக்கிறோமோ அது வெளிப்படும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவம் வைத்திருந்தால் பாவம் வெளிப்படும், சாபம் வைத்திருந்தால் சாபம் வெளிப்படும். பெரிய ஸ்தோத்திரம். மந்திரவாதிகள் பேசுகிற நாவுகள் எல்லாம் பார்த்தால் உன்னை அழித்து விடுவேன், உன்னை 4 நாளுக்குள்ளே அழித்து விடுவேன், நாசம் பண்ணி விடுவேன், நீ நாசமாக போவ என்கிற ஒரு வார்த்தை கேட்குற நேரத்தில் மற்றவனுடைய மனங்கள் எல்லாம் வேதனைப்படுகிறது, சமாதானம் இல்லாதபடி இருக்கிறது நமக்கு பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் நாவை எவ்விதமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறதோ அதுபோல நம்முடைய நாவுகளை மிகவும் தெளிவாக அதனுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நாவுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாவின் வல்லமை ஸ்தோத்திரம். வல்லமையோடு நாம் ஸ்தோத்திரம் எந்த காரியத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ ஸ்தோத்திரம்
குறிப்பாகவே ஸ்தோத்திரம் நம்முடைய உள்ளத்தில் ஆமென் மனதுக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே வசனம் இருந்தால், அல்லேலூயா, கிருபைகள் இருந்தால், தாளந்துகள் இருந்தால், குறிப்பாக நான் சொன்னான் ஆமென் அநேக கிருபாவரங்கள் இருந்தால், நாம் பிரசங்கிக்கும் போது அநேகருடைய உள்ளங்களில் நன்மைகள் விதைக்கப்படுகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. நாவின் அதிகாரத்திலே நாம் உள்ளதை ஆமென் ஸ்தோத்திரம், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இருதயத்திலே வசனங்கள் இருந்தால் வாய் பேசும். இருதயத்தில் இயேசுவின் அன்பு இருந்தால் வாய் பேசும். இல்லை என்றால் காற்று மட்டும்தான் தரும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சபையில் இந்த ஜனங்கள் எல்லாம் வர்றதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. இருதயத்திலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகள் உள்ளே இருக்கிறதினாலே தான் ஆமென் நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவன் பேசின வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் நாம் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமோ ஹல்லேலூயா, அதை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் ஆறுதல் அடைகிறார்கள். உள்ளத்திலே தேவனுடைய வல்லமை இருந்தால் ஆமென் ஸ்தோத்திரம், பாடல்கள் பாடுகிற நேரத்தில் ஜனங்கள் அனல் மூட்டப்படுகிறார்கள், ஜனங்கள் பலப்படுகிறார்கள், ஜனங்கள் நன்மைகள் அனுபவிக்கிறார்கள், தேவ நம்பிக்கையில் வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா, உள்ளத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமையை நிரப்பி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் இவனை விட்டு போ என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்களும் இன்றைக்கு அதே ஊழியத்தை செய்கிறார்கள். அதுக்கு காரணம் வேறொன்றுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளும் தேவ நம்பிக்கையும் அல்லேலூயா தேவ ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இருப்பதனால ஆமென் ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத தெய்வத்துடைய ஈவு நமக்குள்ளே இருப்பதினாலே தான் நாம் நாவு கொண்டு அதிகாரத்தினாலே ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசை பார்த்து போக என்று சொல்லும்போது அது போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அதிகமாய் நாவினாலே ஜெபிக்கிற நேரத்தில் விடுதலை உண்டாகிறது. அதிகமாய் நாவினாலே பாடும்போது தேவ பிரசன்னம் உண்டாகிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபை ஆமென் இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே சமயம் அல்லேலூயா ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனம் அப்படியே 40 லட்சம் ஜனங்கள் அப்படியே வருகிறார்கள். ஆமென். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. பார்வோனின் சேனையிலும் பின்னிலே துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. 2 பக்கத்திலையும் மலை மேடுகள், இந்த பக்கத்தில் சமுத்திரம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, உள்ளத்திலே தேவன் சொன்ன அந்த வசனத்தில் அவன் பலப்படுகிற ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்ட போடுகிறான். அங்கே பாருங்கள், செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக பிரச்சனைகள் மாறுகிறது. தெய்வ ஜனத்துடைய வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாவு என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வல்லமையோடு ஆமென் நாவை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தில் அவருடைய பேரை சொல்லி நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பேரை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால நாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஜீவனும் மரணமும் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உண்மையாகவே நம்முடைய பிரைஸ் தி லார்ட் இருதயத்தில் பாவம் அடைந்து இருந்தால் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், மரணப்பட்டிருக்கிறோம். மரித்தவர்களை கொண்டு ஒன்று செய்ய முடியாது. ஜீவனுள்ளவர்களை கொண்டு மாத்திரமே அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்று சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இதில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நாவுதான் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மரித்தவனை எழும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய ஒரு அதிகாரம். ஆமென். மலைகள் பெயர்ந்து போகட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா,
மலைகள், அப்படியானால் மலைகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். மாறாத பிரச்சனைகள், அல்லேலூயா, இந்த நாவுனால மாற்ற முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாறாத பிரச்சனை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க, இந்த சபைகள் எல்லாம் வளருகிற காரணம் என்ன? சபைகளில் வருகிற விசுவாசிகள் வளருகிற காரணம் என்ன? ஆமென். ஊழியக்காரர்களும் சபையும் இந்த நாவினால தேவனை நோக்கி கூப்பிடுவதனால. ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆவியினால் நிறைந்து, பிரைஸ் தி லார்ட், வெறும் காற்று மட்டுமல்ல, உள்ளில் இருக்கிற சுவாசத்தை மட்டுமல்ல, உள்ளிலே அடங்கி இருக்கிற தேவனுடைய வல்லமை, யாரும் அறியாத அதிகாரம், அல்லேலூயா, அந்த கிருபையை அவருடைய நாமத்தில் சொல்லும்போது அது மாறி போகிறது. இந்த உலகத்தில் யாரும் விசுவாசிக்க வேணும்னா விசுவாசிக்கிறவள் தேவனுடைய மகிமை காண்பார்கள். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர்கிட்ட தேவனுடைய அதிகாரத்தை சொன்னால் அவர்களுக்கு புரியாது. பிரைஸ் தி லார்ட். நாவின் அதிகாரத்தை சொன்னால் புரியாது. அதிக நேரம், அல்லேலூயா, பாருங்கள், நம்முடைய நாவில், அல்லேலூயா, தேவ வசனங்கள் வெளிப்பட வேண்டும். அது ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, நாவினால, ஆமென், ஸ்தோத்திரம், தீமைகள் உண்டு. சாத்தானுடைய ராஜ்யம், அநேகரை அழித்து விடுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை பேசுகிற நேரத்தில் அவருடைய முகம் சுளிக்கிறது, மனம் நிறைவில்லாது இருக்கிறது, மன மகிழ்ச்சி இல்லாது இருக்கிறது, வெறுப்பு வார்த்தைகளை பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். சுருக்கம் சொல்ல போனால், அடுத்த வீட்டில் உள்ள விஷயங்களை எடுத்து வச்சு போட்டி பொறாமையினாலே நடந்து கொள்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த உள்ளங்களையும் தேவ வசனங்கள் நிறைந்த உள்ளங்களுக்கு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டு. தேவ வசனம் நிறைந்தவர்கள், அல்லேலூயா, ஆமென், பிரசங்கிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் பிரைஸ் தி லார்ட், இன்னும் ஒரு கூட்டம், அல்லேலூயா, இருதயத்தில், அல்லேலூயா, இருக்கிறது என்ன? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த பாவங்கள் நினைவுகளில் வருகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இருதயத்தில் ரட்சிப்பு வந்திருக்கலாம், ஆனால் இயேசு அறிந்ததுக்கு பிற்பாடு, ஆமென், அந்த பழைய நினைவுகள் அவனை விட்டு மாறாதபடி இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நினைவுகளில், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த அதிகாரத்தை, சாத்தானுடைய அதிகாரங்களை எத்தனையோ பேர் வைச்சிருக்கிறார்கள். சாபம் போடுகிற அதிகாரங்கள், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்குற அதிகாரங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நாவில் ரெண்டு காரியம், ஒன்று மரணமும் ஜீவனும் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். மரணம் என்றால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அழிந்து போவது. ஜீவன் என்றால், அல்லேலூயா, நாம் இன்றைக்கும் உயிரோடு வாழ்வது. அல்லேலூயா. அழிந்து போகிற, ஆமென், ஸ்தோத்திரம், ஒன்று நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதில் மாற்றமில்லை. அல்லேலூயா. அதனால் நாவை பயன்படுத்தும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், குடும்பங்களில் கூட அநேக குடும்பங்கள் அழிவு வருகிற காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். புருஷனும் மனைவியும் சண்டை போடுகிறாங்க, பிள்ளைகள் சண்டை போடுகிறாங்க, குடும்பங்களில் ஒரு நிம்மதி இருக்காது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? பிசாசு. நமக்கு தெரியும், பிசாசை நம்ம கண்ணு கொண்டு ஒன்றும் பார்க்க முடியாது. பிசாசு இருக்கணும்னு சொன்னால், ஒரு இடம் ஒன்று சொன்னால், எந்த இடம்? மனுஷனுடைய, அல்லேலூயா, இருதயத்தில் தான் அவன். ஸ்தோத்திரம். அவனுக்கு, ஸ்தோத்திரம், உடம்பு கிடையாது. அவன் நம்மளை வச்சு பயன்படுத்துகிறான். அவனுடைய வீடாக, அல்லேலூயா, அவனுடைய, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அவனுடைய இருப்பிடமாக பயன்படுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ பிரைஸ் தி லார்ட், தெய்வ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பிசாசு, அல்லேலூயா, எப்படியாவது நம்மளை பலகீனப்படுத்த வேண்டும். அதுதான் பிசாசுடைய, ஆமென், திட்டம். அல்லேலூயா. பிசாசுடைய வேலையும் அதுதான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்முடைய நாவை கெடுத்து விட வேண்டும், நமக்கு உள்ளத்தில் ஏறி இருக்க வேண்டும். அதனால் யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. பிரைஸ் தி லார்ட், வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப திருடன் எங்கே இருக்கிறான்? திருடனுடைய வாசம் எங்கே? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். திருட்டுத்தனமாக, அல்லேலூயா, வேறொரு ஆவி நமக்குள்ளே ஏறி இருந்தால், பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை அந்த ஆவி சில குடும்பங்களில் சமாதானம் இல்லாத காரணம் என்ன? அந்த திருடன், அல்லேலூயா, நம்மை திருடி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. நம்மை கொல்ல வேண்டும் என்று, அல்லேலூயா, நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறான்.
வேறொன்றுக்கு அவன் வரவில்லை. ஹல்லேலூயா. நம்மளை எப்படியாவது கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். பிரைஸ் தி லார்ட். திருடன் இருந்தால் ஹல்லேலூயா அவன் கொல்லத்தான் முடியும். நம்முடைய அவன் உள்ளத்திலே வேத வசனம் இருந்தால் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆனால் திருடன் இருந்தால் திருடன் திருடிக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? ஹல்லேலூயா. அவன் பாவத்தை உற்பவித்துக் கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். பெருமையை கொண்டு வருகிறான், பொய்யை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சிலருடைய குணங்கள் அப்படிதான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வரான். அடுத்த வசனம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனத்தில் கூட நமக்கு பார்க்கலாம், ரெண்டு பாகமா நம்ம பார்க்கலாம். ஒன்று திருடன். அல்லேலூயா. திருடன் இருக்கிறவனுடைய ஆமென் நாவு அல்லேலூயா கேடுள்ள நாவு. அல்லேலூயா. கிறிஸ்துவிற்குடைய அல்லேலூயா நாவு அது பரிபூர்ணமாய் பிரசங்கித்து அநேகரை ஆசீர்வதிக்கிற நாவு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வரான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா திருடன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் எங்கே இருக்கிறான்? அல்லேலூயா மனுஷனுடைய இருதயத்தில், அவனுடைய நினைவுகளில், அவனுடைய எண்ணங்களில் பிரைஸ் தி லார்ட் வெறுப்பு வார்த்தைகளினால அவன் இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சபைக்கு கடந்து வரலாம், ஆராதனைக்கு கடந்து வரலாம், ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு காரியம், நமக்கு உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் பேசும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருடன் இருந்தால் திருட்டுத்தனமான சூழ்ச்சிகள் பேசும். திருடன் இருந்தால் வீட்டில் ஆசீர்வாதம் வராது. ஆனால் இயேசு இருந்தால் வீட்டுக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகவே பிரைஸ் தி லார்ட் என்ன பேசணும், என்ன அதிகாரம் நான் வைத்து பேச வேணும், யாரை வைத்து பேச வேண்டும்? ஒருவேளை நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, பிறக்கிற ஆட்கள் எல்லாரும் பாருங்க ரட்சிக்கப்படாதபடி பிறக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு பிறக்கிறாங்க. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய சுபாவத்தில் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனையின்படி பிள்ளைகள் வளர்கிறார்கள். ஆமென். உலகத்தினுடைய அறிவுகளின்படி பிள்ளைகள் வருகிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த சபைக்கு கடந்து வரும்போது பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கக்கூடிய வேத வசனங்களினாலே பிள்ளைகள் வளர்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரெண்டு விதமாக பிள்ளைகள் வளர்கிறார்கள். முதலாவது தரத்தில் வளர்கிறவர்கள் அல்லேலூயா வளர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சுகள் அல்லேலூயா வித்தியாசமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொண்டு வருவதில்லை. ஆனால் சபைகளிலே கடந்து வருகிறவர்கள் நல்ல பண்புகளோடு, நல்ல கிருபைகளோடு பேசுகிறார்கள். பேச பேச பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்கள். அல்லேலூயா. மற்றவர்களோ கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப நாவில ஆமென் இரண்டு விதமான அல்லேலூயா வல்லமைகள் நமக்கு பார்க்க முடிகிறது. நமக்குள்ளே இருக்கிற வல்லமைகள் ரெண்டு விதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக ஆமென் கெட்ட சுபாவங்களுக்குள்ளே நாம் வாழ்ந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தைகள். மற்றவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு உற்சாகம் உண்டாகிறது. சபைக்கு கடந்து வர வேண்டும் என்று ஆமென் விருப்பப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு தெளிவான ஒரு அனுபவம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வருகிறது என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாவின் அதிகாரத்திலே பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் மரணத்தை வைத்து, மரணத்திற்கான வழிகளை வைத்து நாம் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஜீவனுக்கேற்ற அதிகாரத்தை ஆமென் வைத்து வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவிக்குரிய சபைகளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட நம்ம இங்கே பரிசோதித்து பார்க்க வேணும். ஜீவனுள்ள வார்த்தை பேசுகிறோமோ, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம் என்று நீங்களே உங்களை பார்த்தால் தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பெரிய ஊழியக்காரர்கள் வேற ஒன்றும் இல்லை, ஜீவனை வைத்துத்தான் ஆமென் ஸ்தோத்திர தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்துதான் பிரசங்கி
பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் ஒரு பக்கம் தான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் அவர்களுடைய திறமை அல்ல, தேவன் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அதனால கிருபை ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே செயல்படும் போது தான் அல்லேலூயா அதிகாரங்கள் வெளிப்படுகிறது நமக்கு பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, அவர்கள் பிரசங்கிக்கட்டும், அல்லேலூயா, நான் உட்பட பிரசங்கிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்ப வேண்டியது ஒன்று, தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. நீங்கள் உள்ளிலே சேகரித்து வைக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளும் கிருபைகளும். அல்லேலூயா. அந்த கிருபைகளோடு நாம் பிரசங்கித்தால், ஜெபித்தால், பிரசங்கிக்கிறது சபைக்கு மட்டுமல்ல, பிரசங்கிக்கிறது வீட்டில் கூட பிரசங்கிக்கலாம், வீட்டில் கூட பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கலாம், புருஷன் மனைவிக்கு பிரசங்கிக்கலாம், மனைவி கூட புருஷனுக்கு தெரியாத வசனங்களை பிரசங்கிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கூட்ட நண்பர்களுக்கு பிரசங்கிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, மரணம் அல்லேலூயா உண்டாகாதபடிக்கு, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாவில் நான் பல இடங்களில் நான் பிரசங்கிச்சிருக்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு பெரிய வியாதிகள், வீட்டில் சரீரத்தில் பிரச்சனைகள். என்ன காரணம்னு கேட்டால், உள்ளில் இருக்கக்கூடிய பாவங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவத்தை எந்த அளவுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கேன்சர் கட்டியை கூட பிசாசினால கொண்டு வர முடியும், சாதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருக்கிற பாவம், அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் தன்மை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், 18 வருஷமாக பலகீனப்படுத்தின ஒரு ஆவி ஹல்லேலூயா ஒரு சகோதரிக்குள்ளே இருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, இந்த ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கும்போது மனவேதனையினால, சஞ்சலத்தினால, சரீரத்தில் நாடி நரம்புகளுக்குள்ள இந்த பிசாசு ஏறி இருக்கும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நேரத்தில் ஒரு பிசாசை பார்த்து, ஆமென், யாரு? லெகியோன். அப்போ ஒரு ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், லேகியோன் பிசாசுன்னு சொன்னால் 6000 பேர். அப்போ 10 பேர் இருந்தால் போதும், 60,000 பேர் ஆமென் பிசாசு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பலகீனங்கள் சபையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பலகீனப்பட்டவர்கள் வருகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அது அல்லேலூயா நிர்விசாரமாய் விட்டுவிட வேண்டிய காரியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். முழுமையாய் தெய்வ வசனத்தினாலே அவர்கள் கடுகப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு நிமிர முடியாதபடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, உள்ளே இருக்கிறதா வாய் பேசும், வேதனையாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது. இன்னொரு ஆள் பேசின வார்த்தையே சஞ்சலமாக இருக்கிறது. எனக்கு விரோதமாக அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டார். ஹல்லேலூயா. வேலை செய்யாதபடி மனவேதனைக்குள்ளே இருக்கிறதை நான் பார்த்து, ஆமென், அநேக இடங்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதில் அதிகரித்து போனால் பலகீனம் வருகிறது. ஹல்லேலூயா. அவன் ஜீவனோடு நடக்க முடியல. எத்தனையோ வார்த்தைகளை நான் ஆமென் மாந்திரிகங்களை செய்து, ஆமென் நான் ஒன்று சொல்கிறேன், மாந்திரிகம் ஒன்று சும்மா வந்துடாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமையும் கிருபையும் நமக்குள்ள அடைஞ்சிருந்தா பிசாசு ஒன்று வந்துடாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம், இவர்களை ரட்சிக்கத்தான் இயேசுடைய கடைசி துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கத்தான் அதிகாரமுள்ள வார்த்தையை நம்முடைய நாவுகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கிக்கும் போது எத்தனையோ பிசாசின் பிடிகள் ஜனங்களை விட்டு விலகி ஓடுகிறத நமக்கு பார்க்க முடிகிறது. இது காரணம் வேற ஒன்றுமல்ல. அல்லேலூயா. தேவனை நம்பினதுனால, தேவனை விசுவாசித்ததுனால, அவருடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே தான் இயேசு இந்த 18 வருஷம் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் விடுவிக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, கை வைத்து செபிக்கிற நேரத்தில் உள்ள இருந்த அந்த ஆவிகள், பலகீனமான எண்ணங்கள், சிந்தனைகள் மாறி போனதை நமக்கு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கு சபைகளில் நடக்கிறது இதுதான். அல்லேலூயா.
ஆனால் மறு நிமிஷம் பார்த்தா சபைக்கு பிசாசு அடுத்து அவர்களை தாக்குது. பிரைசலாட் ரட்சிக்கப்பட்டு அந்த பிசாசின் விடுதலை அனுபவிச்சதுக்கு பிற்பாடும் பிரைசலாட் வேத வசனம் வாசிக்கிறது இல்லை, திருவிருந்து எடுக்கிறது கிடையாது சரியான சமயத்தில். ஞானஸ்நானம் எடுத்தவங்க சரியான சமயத்தில் திருவிருந்து எடுக்கிறது இல்லை. பிரைசலாட் சோத்திரம், அல்லேலூயா. அப்படி திருவிருந்து எடுக்காம பிரைசலாட் சோத்திரம், அல்லேலூயா. சோத்திரம் அவங்க பாருங்க சோத்திரம் விட்டு விட்டு அப்போ எண்ணங்கள் எல்லாம் பழைய எண்ணங்கள் வருகிறது. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. பிரைசலாட். நான் ஒன்று சொல்கிறேன், எந்த காலத்திலும் இயேசுவுடைய வல்லமை நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. இயேசுவின் அதிகாரம் நம்மளை விட்டு விலகி போகக்கூடாது. இயேசுடைய வல்லமை நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. பிரைசலாட் சோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய நாவுகளும் நம்முடைய சிந்தைகளும் சரியாய் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைசலாட், அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், அல்லேலூயா, சோத்திரம் விடுதலை பெற்றா பைபிள் சொல்லுது, அவன் சோத்திரம் மறுபடியும் அந்த பிசாசு பாருங்க, அல்லேலூயா, அடைக்கலம் தேடி சுற்றி வருவான். அல்லேலூயா. அப்படின்னா பிரைசலாட் பிற்பாடு வரும்போது சோத்திரம் ஏழாய் கொண்டு வருமாம். அல்லேலூயா. பிரைசலாட் சோத்திரம், அல்லேலூயா. இங்கே நமக்கு சோத்திரம், அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கும்போது தெரியுது, வாசிக்கலாம். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். பிரைசலாட். பிசாசு பாருங்க வேற ஆவிகளை கொண்டு வந்து அங்கே குடியிருக்குமா. அல்லேலூயா. ஆமென். அடுத்து அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குமாம். அல்லேலூயா. பாருங்க நமக்கு உள்ளில் ரொம்ப அல்லேலூயா தெளிவாக வசனங்கள் வாசித்து தேவனுடைய அதிகாரத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாவத்தோடும் பிசாசோடும் நாம் நடந்து கொண்டால் மறுபடியும் நமக்கு பலகீனம். இன்னைக்கு சபைகளில் தாராளமே ரட்சிக்கப்பட்டு வேத வசனத்தோடு சேர்ந்து வாழ்ந்து தேவனை துதிக்காதபடி, ஜெபிக்காதபடி, வேதத்தை தியானிக்காதபடிக்கு, அதிகாரங்களை உள்ளில் வாங்காதபடிக்கு வாழ்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். தயவாய் நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். உங்களுக்கு வேண்டி கடைசி துளி ரத்தம் சிந்தினது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற அநேகருடைய வியாதிகள் மாறுகிறதுக்கு முக்கிய காரணம் பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாரும் பாவிதான். ஹல்லேலூயா. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் இல்லைன்னு சொன்னால் தன்னை தானே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஹல்லேலூயா கோபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், வேசித்தனங்கள், ஊரு சுத்துகிற பழக்கங்கள், பிரைசலாட் சோத்திரம், ஹல்லேலூயா, எல்லா பழக்கங்களும் நமக்கிட்ட இருக்கும். ஹல்லேலூயா. எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இயேசு வரும்போது நம்முடைய உள்ளம் மாற்றம் அடைகிறது. ஹல்லேலூயா. அதனால பிரைசலாட் விட்டுவிட்டால், வேத வசனத்தை வாசிப்பதை விட்டுவிட்டால், நாவை கொண்டு ஜெபிப்பதை விட்டுவிட்டால், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதை, இயேசுவை ரட்சித்தார் என சொல்லுகிறதை விட்டுவிட்டால் வாய்ப்பு கிடைச்சா திருப்பி வருவான். அல்லேலூயா. நம்முடைய சோத்திரம் சில வீடுகள் பார்க்கும்போது ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க, ரொம்ப நோய் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சோத்திரம் இந்த சுவிசேஷம், இந்த அதிகாரமுள்ள சுவிசேஷம், இயேசுவுடைய ரட்சிப்பு அவர்களுக்கு போகும்போது அவருடைய வீடு எவ்வளோ பெரிய மாற்றம். திடீர்னு அவருடைய படிப்பில் மாற்றம், திடீர்னு அவருடைய வியாதியில் மாற்றம், குடும்பத்தில் சண்டையிலிருந்து விடுதலை, அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலேயும் உங்களோடு நான் சொல்லுகிறேன், சோத்திரம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை செழிக்க பண்ண போகிறார். உங்களுடைய குடும்பங்களை நன்மையும் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தை, அல்லேலூயா, 2 காரியத்தை நான் தெளிவாக சொன்னேன். அதிகாரம் என்று சொன்னால் பாவத்தின் அதிகாரம், இல்லை என்றால் அது நரகத்தின் அதிகாரம், மரணத்தின் அதிகாரம்.
இல்லை ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இனி ஒரு அதிகாரம், அது ஜீவனுடைய அதிகாரம், அது அல்லேலூயா நன்மை செய்கிற அதிகாரம், பரலோகம் கொண்டு போகிற அதிகாரம். இப்படி 2 அதிகாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லேலூயா நல்ல அதிகாரம், அது இயேசுவின் அதிகாரம், அது வல்லமையுள்ள அதிகாரத்தை பெற்று உங்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்.